श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्गरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरते उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। अथ खलु उद्गीताक्षराणि उपासीत। उद्गीत इति प्राणः एव उत्प्राणेन हि उत्तिष्ठति। वाग्गीर्वाचा हगिर इत्याचक्षते अन्नं तमन्ने अन्ने हि इदं सर्वं स्थितम्। अथ अधुना खलु उद्गीताक्षराणि उपासीत। भक्ति अक्षराणि मा भूत् इत्यतः विसिनष्टि उद्गीतः इति। அக்ஷரோபாசனம் என்று இந்த உத்கீதாட்சரங்கள் மேல செய்கின்ற உபாசனை இப்ப சொல்லப்படுறது. உத்கீதம்னா உத்கீதத்தினால சொல்லப்படக்கூடிய ஓம்காரமா, உத்கீதத்தினால சொல்லப்படுற பிரம்மமா அப்படின்லாம் கேள்வி வர்றது. இங்க அக்ஷரம்தான் உபாசிக்கப்படுறது. அக்ஷரம்னா திருப்பி பிரணவம்ன்ற அந்த ஓம்காரத்தில் இருக்கிற அக்ஷரங்கள் இருக்கே, ஆ ஊ மா, இதுல உபாசனிக்கணுமான்னா இல்ல, உத்கீதம் என்கின்றதே உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு விசினஷ்டி. உத்கீத இதி அத கலு உத்கீதாட்சராணி உபாசித்த உத்கீத இதி அப்படின்னு. உத்கீத அக்ஷராணி உபாசித்த ஓமிதி அப்படின்னா ஓம்காரத்தை, ஓம்காரங்கிற உத்கீதத்தை ஓம் என்பதாக உபாசின்னு சொல்லியிருக்கோம். இங்க உத்கீதம் அப்படிங்கிறது தான் உபாசிக்கணும்னு அது ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. உத்கீத நாம அக்ஷராணி இத்தியர்த்தா. நாம அக்ஷர உபாசனே அப்படி நாமவதः ஏவ உபாசனம் கிருதம் பவேத். நாமத்தை தான் உபாசின்னு சொல்லுது இங்க. நாமத்தை உபாசின்னு சொன்னாலும் நாமவத்தா இருக்கிற ஸ்வரூபம் தான் உபாசிக்கப்படுறது. நாம அக்ஷரம் உத்கீதம் உபாசித்தன்னு சொன்னா கூட உத்கீதம்ங்கிற பதத்தினால உத்கீதத்தினால சொல்லப்படுகின்ற பரமாத்ம வஸ்து தான் உபாசிக்கப்படுறது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கார். அமுக மிஸ்ரா இது எத்வத். ஏதோ ஒரு மிஸ்ரான்ற பேர்ல இருக்கிற ஒரு பேரை சொன்னோம்னா பேர் நேர அந்த பர்சனை கொண்டு வர்ற மாதிரி இங்கேயும் உத்கீதம் அப்படிங்கிற பதத்தினால உத்கீதத்தினால சொல்லப்படுற பரமாத்மா தான் உபாசிக்கப்படுறார். அதனால இங்க உபாசனை உத்கீதம்ங்கிற பதத்துக்கு தான் இருக்குன்னு எடுத்துக்கப்படாதுன்னு சொல்றார். பிராண ஏவ உதிதி அஸ்மின் அக்ஷரே பிராண திருஷ்டிஹி. உத்து கீ தம், இதான் மூணு. உத்துல பிராணனை உபாசி. ஏன் உத்துல பிராணன் தான் எழுந்துக்க வைக்கிறது. பிராணன் இல்லாதவன் எழுந்துக்க போறதில்லை. உத்திஷ்டதி அப்படின்னா எழுந்துக்கோ அப்படின்னா பிராணன் இருந்தா எழுந்துக்கும், இல்லைன்னா அது எழுந்துக்காது இல்லையா.
அதனால உதித்தி அஸ்மின் அக்ஷரே பிராணதிஷ்டிஹி. அதனால உத்துல பிராணன். கதம் பிராணஸ்ய உத்வம் இத்தியாக பிராணேன ஹி உத்திஷ்டதி சர்வஹா அப்ராணஸ்ய அவசாத தர்ஷனாத். பிராணன் இல்லைன்னா உடம்பு எழுந்துக்காது. அதஹா அஸ்ய உதஹா பிராணஸ்ய ச சாமான்யம். அதனால எழுப்புகின்ற தன்மை பிராணனுக்கு இருக்கு. அதுதான் பாயிண்ட். அதனால பிராணன் உத்து எழுப்புறது, இல்ல மேல இருக்கிறது எழுப்புறது, இது எல்லாத்துக்கும் உத்துல ஆலம்பிக்கிறது. அப்புறம் வாக்கு தான் கீல, வார்த்தைகள் பேசுதல். ஏன்னா கிரஹா அப்படிங்கிற பெயரே வாக்குக்கு உண்டு. பேசுறதுக்கு கிரஹா வாச்சோக கிரஹா இது ஆச்சக்ஷதே சிஷ்டாஹா. சிஷ்டர்கள்லாம் கிரஹான்னு சொல்றா வாக்குக்கு. அதனால பிராணன் வாக்கு. அதுக்கப்புறம் எது தம்மு அத அன்னம் தம். அன்னம் தான் தம். அன்னத்துக்கு மேலதான் வாக்கு பிராணன் ரெண்டும் ஆதாரமாக அன்னம் தான் இருக்கு. அதனால அன்னேகி இதம் சர்வம் ஸ்திதம். ஆதாரபூதமா இருக்கிறதுனால தம். அப்ப அன்னங்கிற தம்ல உத்துங்கிற பிராணன் அத ஆதரிக்கின்ற வாக் அப்படிங்கிற கிரஹா இருக்கு அப்படிங்கிறது இந்த உபாசனை. அத்தஹ அஸ்ய அன்னஸ்ய தாக்ஷரஸ்ய ச சாமான்யம். அன்னம் தா தம்ங்கிறதுல பண்ணி உபாசி. இந்த மாதிரிதான் வரிசையா உபாசனை வரப்போறது. அத்தியாயமா உபாசனைகள். அதனால அந்தந்த உபாசனை வரும்பொழுது நம்ம அதை ட்ரை பண்ண வேண்டியதுதான். ஒன்றும் ஜஸ்ட் ஒரு கான்டெம்ப்ளேஷன் மெடிடேஷன் மாதிரி. திரயாணாம் ஸ்ருதி யுக்தானி சாமான்யானி தானி தேன அனுரூபேன சேஷௌ அப்பி திரஷ்டவியானி. இந்த 3 எதனால அப்படின்னு 3 காரணம் சொல்லித்தது. உத்து பிராணன். ஏன்னா பிராணன் தான் எழுந்துக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்லியிருக்கு. இனிமே வரப்போறதுல அது ஏன்னு சொல்ல போறதில்ல. ஆனா இப்ப வரப்போறதுலயும் அது உத்து என்ன, கா என்ன, தம் என்னன்னு சொல்லும். ஏன் அப்படின்றதுக்கு அது சொல்ல போறதில்ல காரணம். அது தேன அனுரூபேன சேஷம். ஏற்கனவே எண்ணத்தை எப்படி 3 எப்படி சொல்லித்தோ அது மாதிரியே இதுக்கும் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு பாஷ்யக்காரர் கனெக்ஷன் கொடுக்கிறார். அடுத்த மந்திரம் தியௌரேவ உத்து அந்தரிக்ஷம் கீஹி பிருத்திவி தம். அது ஒண்ணு. அடுத்தது ஆதித்ய ஏவ உத்து வாயுஹு கீஹி அக்னிஹி தம் அப்படின்னு ரெண்டாவது. அப்புறம் மூணாவது சாம வேத ஏவ உத்து யஜுர்வேதஹா கீஹி ரிக்வேதஹா தம் அப்படின்னு ஒண்ணு 3 சொல்லிடுதா. அப்புறம் துக்தே அஸ்மை வாக் தோஹம் யஹா வாச்சஹா தோஹா அன்னவான் அன்னாதஹா பவதி ஏதான் ஏவம் வித்வான் உத்கீதாக்ஷராணி உபாஸ்தே உத்கீதைதி. இங்க ஒரு 3 சொல்லுது. ஏற்கனவே ஒன்னு சொல்லியாச்சு. பிராணன், வாக்கு, அன்னம்னு. இப்போ தியௌஹு உத்து அந்தரிக்ஷம் கீ. தியௌனா சொர்க்காதி லோகங்கள், பிரகாசிக்கின்ற லோகங்களுக்கு தியௌர் லோகம்னு பேர். ஆல் ஹெவன்ஸ், ஹெவன்லி பாடி, சேட்டலைட்ஸ் எல்லாம் தெரிகிற ஸ்டார்ஸ் எல்லாமே தியௌஹு. எதெல்லாம் எஃபல்ஜென்ட்டா இருக்கோ அதெல்லாம் தியௌஹுன்னு எடுத்துக்கலாம். அந்தரிக்ஷம் கீஹி ஸ்பேஸ் இன் பிட்வீன். ஸோ ஸ்கைல இருக்கிற எல்லா ஸ்டார்ஸ், சேட்டலைட்ஸ், எல்லா லூமினஸ் பாடிஸ் அதெல்லாம் தியௌஹு. அதை தாங்கின்னு இருக்கிற அந்தரிக்ஷமான ஸ்பேஸ் கீஹி. நம்ம எதுலேருந்து நின்றுட்டு அதை பார்க்குறோமோ நம்மளோட பேஸ் அது பிருத்திவி அந்தரிக்ஷம் அப்புறம் தியௌஹு. அப்போ உபாசனை எப்படி? தியௌஹு உத்து அந்தரிக்ஷம் கீஹி பிருத்திவி தம். இதுக்குள்ள நம்மளோட விசிபிள் வேர்ல்டு எல்லாம் முடிஞ்சு போயிடுது. அபூர்வஸ்வல கூட இதே மாதிரி ஆலம்பனம் பண்ண சொல்லி உபாசனை இருக்கு. அதே மாதிரி அடுத்தது ஆதித்யன், சூரியன்ற அந்த ஒரு லைட்
அதே மாதிரி அந்த தேவதை அது வந்து உத்து. நடுவுல இருக்கிற வாயு இருக்கே, இந்த அக்னியினுடைய தன்மையை கொண்டு போய் அதனுடைய ஆஜ்யம் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இல்ல, ஹவனாதி சாமகிரிகளை கொண்டு போய் சூரியன்ல சேர்க்கறதுனால வாயு கீஹி அக்னிஹி தம், அக்னியிலிருந்து தான் சூர்யாதி தேவதைகளுக்கு அவிசு கொடுக்குறோம். அது வழியாக தான் ஹவ்யவாகனன்னு எடுத்துன்னு போகிறதுனால அக்னிஸ்தம். இது ஆச்சாரியர்கள் கொடுத்ததுக்கு அனுரூபமா சொல்றோம். நம்ம வேற விதமாகவும் பார்க்கலாம். அக்னி வாயு சூரியன் மூணுக்கும் இருக்கிற கனெக்ஷனை. அப்புறம் சாமவேதா ஏவ தியௌஹு, ஏவ உத்து. சாமவேதம் மேல எழுப்பி பாடுறதுனால உத்து. நடுவில் இருக்கிற யாக யஜ்ஞாதிகளை பண்றதுனால யஜுர்வேதா கீஹி. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது ரிக்வேதம்ங்கிறதுனால ரிக்வேதா தம். துக்தே அஸ்மை வாக்கு. என்ன வாக்குங்கிறது தான் அதனுடைய பலம், மில்க் எசன்ஸ். யஹா வாச்சஹா தோஹா. வாக்கினால் கொடுக்கப்படுகிறது. வாக்கினுடைய பலமாக இது அந்த கானம் பண்றவனுக்கு போய் சேர்றது. யாரு இத இப்படி உபாசிக்கும் பொழுது? அன்னவான் அன்னாதகா பவதி, அன்னவானாகவும் ஆகிறான். அன்னவான் அன்னத்தை நன்னா ஜீர்ணிக்கக்கூடிய தன்மை உடையவனாகவும் ஆகிறான். அன்னா தஹா. ஏதானி ஏவ வித்வான் உத்கீதாட்சராணி உபாசித்தே. உத்கீத இது இப்படி உபாசிக்கின்றவனுக்கான பலனை இங்க சொல்றது. இந்த மந்திரங்களினுடைய பலம், உபாசனா பலம், இது அன்ன சமிருத்தி, அன்னத்தை ஜீர்ணிக்கின்ற தன்மை, ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைக்கிறதுன்னு பலன் சொல்லுது. பாஷ்யம் பார்ப்போம். தியௌரேவ உத்து உச்சைஸ்தானாத். பர்டிகுலர்லி நம்மளோட நின்னுண்டு பார்க்கும் பொழுது மேல் ஸ்தானத்தில் இருக்கிறது எது? தியௌர்லோகம் தானே. எல்லாமே மேலன்னா அண்ணாந்து தானே பார்க்குறோம். அப்போ அதுதானே உத்து, மேலே இருக்கிறது அப்படின்ட்டு. நடுவில் இருக்கிறது கீஹி, அந்தரிக்ஷம் கீஹி. கிரணாத் லோகானாம், உலகங்கள் எல்லாத்தையும் தங்கிட்ட அடக்குகின்றதுனால அந்தரிக்ஷம் கீஹி. கிரணாத், கீ கிரணாத் அப்படின்னு அந்த பதம். பிருத்திவி தம் பிராணிஸ்தானாத். பிராணிகள்லாம் இது எல்லாத்தையும் உபாசனை பண்ற பிராணிகள் எங்க இருக்கு? பிருத்திவியில இருக்கு. அதனால ஸ்தானம் இருக்கிறதுனால தம். அவ்வளவுதான். இங்க இந்த வார்த்தை உத்துன்றது வந்து உச்சை ஸ்தானாத், கீ கிரணாத், த பிராணிஸ்தானாத். எல்லாமே அந்த ஸ்தானத்தை வச்சு இங்க சொல்றார் பாஷ்யக்காரர். மேல் ஸ்தானம் எல்லாத்தையும் உட்கொள்ளும் தன்மை, கீழ்ஸ்தானம், இது மூணும் சேர்த்து உத்கீதம்னு உபாசி. அச்சா. அடுத்தது ஆதித்ய ஏவ உத்து ஊர்த்வத்வாத். இதுவும் அதே தான். மேல இருக்கிறது ஆதித்யன். மேலேங்கிறது ரிலேட்டிவ் பொசிஷன் தான். ஆல் டிபெண்ட்ஸ் எர்த்து எங்க இருக்கோ. பட் இது உபாசனை தானே. நம்ம ஜென்ரலா ஒரு சாதாரணமா நின்றுட்டு பார்க்கும் பொழுது ஆதித்யன் ஊர்துவமாக தான் இருக்கு. வாயுஹு கீஹி அக்ரியாதீனாம் கிரணாத், அக்னியாதீனாம் கிரணாத். அக்னி முதலானவை எதெல்லாம் உபாசனா விஷயங்கள் எல்லாமே எங்க இருக்கு? வாயுல தான் இருந்துட்டு. அக்னியை வந்து வளர்க்கறது வாயு தான் இல்லையா? வாயு சஞ்சாரம் இல்லாம அக்னி வளரக்கூட முடியாது. அக்னி தம் யாக்ஞீய கர்ம அவஸ்தானாத். அதனால்தான் சொன்னேன், இது யஜ்யமாக எடுத்துக்கிறார். அக்னி வந்து தம், ஏன்னா யஜ்ய கர்மா அங்கதான் அதுதான் தாங்கிறது. அப்ப அந்த யஜ்ய கர்மாவை நம்ம ஆதித்யன் வாயுவோட இப்ப நம்ம கனெக்ட் பண்ணாதானே அது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஆகும். அதனால்தான் அங்க ஆதித்ய தேவதைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இங்க யாக்ஞீய கர்மா தான் அக்னி சொல்ல வருதுங்கிற பொழுது யஜ்யத்தினுடைய பலன் சூரியனுக்கு போறது.
யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, பர்ஜன்யாத் அன்ன சம்பவः, அன்னாத் பவந்தி பூதானி. இதெல்லாம் எப்படி எப்படி மழை பெய்யறது எல்லாம் பண்றதுன்னா சூரிய உபாசனை வழியாக தான். அதனால அந்த கனெக்ஷன். அடுத்தது சாமவேதா ஏவ உத் ஸ்வர்க சம்ஸ்துதத்வாத் யஜுர்வேதோ கீஹி யஜுஷாம் பிரத்யயஸ்ய ஹவிஷः தேவதானாம் கிரணாத் ऋग्वेदः தம் ரிச்சி அத்யூடத்வாத் சாம்னஹ. சாமவேதமே உத்து. ஏன்னா ஸ்வர்க சம்ஸ்துதம், சாமவேதம் சொர்க்கத்தை மாதிரி பாராட்டப்படக்கூடியது. வேதானாம் சாமவேதோஸ்மின்னு பகவான் சொல்றார். சாமவேதம் தான் உயர்ந்தது அப்படிங்கிறது பல விதங்கள்ல சொல்லப்படுறது. பரமேஸ்வரனுக்கு கூட சாமகான லோலனேன்னு பாட்டு இருக்கேன். சாமகானம் பண்றது ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கும். அதனால சாமவேதம் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. அதனால உத்து அப்படிங்கிறதுனால சாமவேதம் சொல்லப்படுறது. யஜுர்வேதம் கி யஜுஷாம் பிரத்தஸ்ய ஹவிஷா தேவதானாம் கிரணாத். யஜுர்வேத மந்திரங்கள்னாலதான் ஹவிஸ் கொடுக்கப்படுறது. யஜுர்வேதம் சொல்றது யஜுர் மந்திரங்கள் யாஜுஷம்னு சொல்ற இடத்துல தைத்திரியோபனிஷத்துல பாஷ்யக்காரர் அன்ஸ்ட்ரக்சர்டு பதங்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் யஜுஷ் அப்படின்னு சொல்றார். ஸோ ப்ரோஸா இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு யஜுர்வேதம்னு பேர். அநியத்த பதானி, அநியத்தை கரெக்டா மறந்து போயிடுது எனக்கு. பதா அக்ஷராணி அந்த மாதிரி ஏதோ சொல்லுவார் அவர். பேசிக்கலி ப்ரோஸ்ன்னு அர்த்தம். அதனால தேவதைகள் எல்லாருக்கும் ஹவிஸ் கொடுக்கப்படுறதுனால அது நடுவுல இருக்கு. கீயா கிரணாத் அப்படி அந்த கிரணாத். அப்புறம் ரிக்வேதா தம். ஏன் ரிச்சி அதியுடத்வாத் சாம்னஹா. சாமன் எதுல நிக்கிறது? ரிக்வேதத்துல இருக்கிற ரிக்குகள் மேலதான் சாமன் நிக்கிறது. அதனால ஆதாரமா இருக்கிறதுனால அது தம். எப்படி அந்த இடத்துல அன்னம் ஆதாரமா இருக்கிறதுனால தம், அப்புறம் பிருத்திவி ஆதாரமா இருக்கிறதுனால தம், அப்புறம் யஜ்ஞாதிகளுக்கு அக்னி ஆதாரமா இருக்கிறதுனால தம், இங்க ரிக்வேதம் வேத மந்திரங்களுக்கு ஆதாரமா இருக்கிறதுனால அது தம். மேல நிக்கிறது உத்து. சாமம் உயர்வான இடத்துல இருக்கனால அது உத்து. அதே மாதிரி ஆதித்யன் உயர்வான இருக்கிறதுனால உத்து. தியௌர்லோகங்கள்லாம் உயர்வான இடத்துல இருக்கிறதுனால உத்து. எழுப்புறதுனால பிராணன் உத்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப கிளீன் மேப்பிங். நடுவில் இருக்கிற கீ மட்டும் எதெல்லாம் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுதோ அது கீ. ஆதாரமா இருக்கிறதுங்கிறது வேற, நடுவுல மத்தியத்துல நின்றுட்டு எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுன்னு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்தரிக்ஷத்தை கீன்னு சொல்றதோ, வாயுவை கீன்னு சொல்றதோ, இல்லை இங்க யஜுர்வேதத்தை கீன்னு சொல்றதோ அப்படி. ஏன்னா எல்லா தேவதைகளுக்கும் எல்லா விதமான யாகங்களும் யஜுர்வேதத்தினாலதான் பண்ணப்படுறதுங்கிறதுனால அங்கேயும் ஒரு கிரணாத்துங்கிற பதத்தை தான் சொல்றார். இப்படி உபாசி உத்கீதம்ங்கிற வார்த்தையை வச்சுன்னு சொல்லுது வேதம். உத்கீதாட்சரோபாசன பலம் அதுனா உச்சதே. உத்கீத உபாசனைக்கு என்ன பலன்? துக்தே தோக்தி அஸ்மை சாதகாய. சாதகனுக்கு பலனை கொடுக்கறது துக்தே தோக்தி. காசா எது அந்த பலனை கொடுக்கறது? என்ன மாதிரி பலன்? வாக்கு தான் பலனை கொடுக்கறது. எதை கொடுக்குது? கம் தோகம், அதாவது பெனிஃபிட், அவுட்கம். எந்த அவுட்கம்? கோசௌ தோஹா இத்தியாக யஹா வாச்சஹா தோஹா. அந்த பர்டிகுலர் மந்திர பலன், ரிக்வேதாதி சப்த சாத்தியம் பலம். அதனால சப்தம்னா வேதம். ரிக்வேதம் முதலான சப்தங்கள் வேதங்கள்னால வரக்கூடிய பலன் இருக்கே, அந்த பலன்களை இது பெற்றுக் கொடுக்கிறது சாதகனுக்கு.
தியானம் பண்றதுனால, இந்த மாதிரி உபாசனை பண்றதுனால, அந்த மந்திரங்கள்னுடைய னால என்ன பலன்கள சாதிக்க முடியுமோ, பெரிய பெரிய யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி சாதிக்கக்கூடிய பலன, இது மாதிரி உபாசனையா நீ தியானம் பண்ணாலே உனக்கு கிடைச்சிடுறது. அப்ப நம்மளால வந்து சோமயாகம் பண்ண முடியலையே, ஜோதிஷ்டோமம் பண்ண முடியலையேன்னா, இந்த மாதிரி உபாசி, உத்கீதமா உபாசி, உபாசித்தா அந்த பலன் கிடைக்கிறதுன்னு வேதமே சொல்றது. அது எப்படி சார் இத சொன்னா மட்டும் கிடைக்குமான்னா, அத பண்ணா மட்டும் கிடைக்குமான்னு எப்படி நீ பண்ற? சோமயாகமோ, இல்ல வாஜபேயமோ, ஏதோ ஒரு யாகம் பண்ற. அது பண்ணா மட்டும் பலன் கிடைக்கும்னு எத வச்சு நம்புற? ஸ்ருதி சொல்றதுனால தானே உனக்கு அந்த பலன குடுக்கறது வேதம்னு நம்புற. வேற என்ன பிரமாணம் இருக்கு? வேதம் தான் பிரமாணம் அதுக்கு. அப்ப அதே வேதமே இங்க வந்து இது பலன்னு சொல்லிடுதே, உனக்கு இந்த பலன் இந்த உபாசனை பண்ணா கிடைக்கும்னு இது ஆல்டர்னேட்டிவ் உனக்கு குடுக்கறது. இல்ல இத மட்டும் நம்ப மாட்டேன். ஏன்னா அங்க வந்து அதிக சிரமம் இருக்கு. லட்சமா செலவு பண்ண வேண்டியிருக்கு. பெரிய ஏகப்பட்ட வாத்தியார்லாம் கூப்பிட்டு பண்றோம். இது நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணா அது எப்படி வரும்னு கேட்டோம்னா, அதிக சிரமத்துக்கு அதிக பலன்லாம் அவசியம் கிடையாது. என்ன இங்க எவ்வளோ கிரேஸ்ங்கிறது வந்து ஈஸ்வர சக்திங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் எல்லா சந்தர்ப்பத்திலயும் இருந்துட்டு தான் இருக்கு. அது சில பேருக்கு ரொம்ப எலாபரேட் ரிச்சுவல்ஸ் பண்ணி தான் அத டேப் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும். சில பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டே அந்த கிரேஸ டேப் பண்ண முடியும். எல்லாம் அது இது எல்லாமே எவ்வளோ உள்ளுக்குள்ள நம்ம முடியறதுங்கிறது தான் பாயிண்ட். இப்போ சிவராத்திரி இருக்கு. சில பேருக்கு வந்து பெருசா ஒரு கோயிலுக்கு போய் அங்க கியூல நின்னு அந்த பயங்கரமா அங்க நடக்கிற ஒரு பூஜைகள்ல கலந்துண்டா தான் மனசு லயிக்கிறது. அப்படி கொண்டாடும் பொழுது தான் வந்து உபாசனை பண்ற ஒரு ஒரு திருப்தி இருக்கு. ஒரு ஃபீல் கிடைக்கிறது. ஒரு ஈஸ்வரன போய் டச் பண்ண முடியறது. இன்னொருத்தருக்கு ஒரு சின்ன கோயில்ல போய் உட்கார்ந்துண்டு ஏதோ ருத்ரம் சொல்லிட்டு இருந்தா போரும்ன்னு இருக்கு. இன்னொருத்தர் 3வதா எல்லாம் அவ இருக்கிற இடத்துலயே சிவலிங்கத்த வச்சுண்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தா, அதுல ஒரு திருப்தி இருக்கு. அதுவே போரும் அப்படின்னு சிவராத்திரி ராத்திரி முழுக்க பண்றவா இருக்கா. இல்ல 4வது இது எதுவுமே இல்ல. நான் உட்கார்ந்த இடத்துல மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கேன். மானசீக வியாபாரம் பண்றேன்னு பண்றா. ஒருத்தர் ஒரு லெவல்ல பண்ணிட்டு இருக்கான். இதுல ஒண்ணு இன்னொன்னுத்தோட உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாமே சமபலம் தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு மீன்ஸ் வழியா அவன் ஈஸ்வரனை தொடறான். இருக்காரதோ அதுபடி அவ பண்ண போறான். ஸோ அதனால எல்லாருமே கோயிலுக்கு தான் போயாகணும் அப்படின்னு நம்ம நிர்பந்தப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி, இந்த வேத மந்திரங்கள்னால பலன் அடையறதுக்கு நீ எலாபரேட் ரிச்சுவல்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு வேதமே சொல்லலையே அப்படி. ஸோ இப்ப இந்த மாதிரி பலத்தை அடையறான். ரிக்வேதாதி சப்த சாத்தியம் பலம். அத இதுவே துக்தேன்னு சொல்றது. துக்தே அஸ்மை வாக்கு. தோஹம் யஹா வாச்சஹா தோஹா. இந்த வார்த்தை இந்த வேதங்கள்னால என்ன பலனோ, தோஹம்னா பலன். அத துக்தே அத உனக்கு பெற்று கொடுத்துடுதுன்னு அர்த்தம். இது இந்த வாக்கே எந்த வாக்கு நீ எதுல உபாசிக்கிறியோ அந்த வாக்கு அதனுடைய பலத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுறது. நீ பெருசா அதை வந்து யஜ்ஞாதிகள் பண்ணி தான் இதை சந்தர்ப்பத்துல பண்ணணும்னு இல்லை. அதுக்காக பண்றதும் தப்புன்னு அர்த்தம் இல்லை. அது இப்படி இது இந்த காலத்துல அந்த நாம சங்கீர்த்தனம் பண்றதுதான் கலியுகத்துல ஒரே வழி அப்படின்லாம் சொல்ற மாதிரி. அப்ப மத்ததெல்லாம் வழியே இல்லைன்னு ஆச்சு. அப்படி கிடையாது. உன்னால அதெல்லாம் பண்ண முடியலன்னா நீ இதை பண்ணு. அதை பண்ண முடியறவா அதை பண்ண வரா. நீ எப்படி இது ஒண்ணுதான் ஏன் சொல்ற இல்லையா? அதுல வந்து சரியா இல்லையே. அப்ப தியானம் பண்றவனுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு ஆச்சு. அது அப்படி சொல்ல வரல சாஸ்திரம் எங்கேயுமே. அதனால இது சுலபம். ஆனா இது சுலபம்ன்ற எல்லாருக்கும் சுலபம் கிடையாது. உபாசனை பண்ணுன்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குமோ? சில பேருக்கு அந்த ஒரு ஆம்பியன்ஸ் தேவைப்படுறது. கோயிலு, அங்க ஒரு மாலை, சத்தமா மந்திரம் சொல்றது, ஸ்பீக்கரை போட்டுட்டு பாட்டை போட்டு விடுறது. காலங்காத்தால இங்க 4:30 மணிக்கு போட்டு விட்டுறாங்க. இவ்வளோ ஒரு டீப் இன்சைடு கூட.
அது சில பேருக்கு தேவைப்படுறது. அந்த சவுண்ட் இல்லாம அவளுக்கு வந்து பகவத் ஸ்மரணை வரமாட்டேன்றதுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இங்க வந்து இதுவே அந்த பலன கொண்டு வந்துடுறது. கிஞ்ச அன்னவான் பிரபூத அன்னஹ அதஸ்ச தீப்தாக்னிஹி பவதி. அன்னவான் அன்னதஹா பவதி. நெறைய இடத்துல வரும் அது. இந்த மாரி ஃப்ரேஸ் வேதத்துல. அன்னவான் பிரபூத அன்னஹ. தேவைக்கு அளவுக்கான சமிருத்தியான அன்னம் இருப்பவனாக அவன் ஆகிறான். என்ன முன்னாடி இது ஃபுல்லா படிக்கலையோ? யஹா வாச்சஹா தோஹா ரிக்வேதாதி சப்தசாத்தியம் பலம் இத்யபிப்பிராயः தத் வாச்சஹா தோஹா தம் ஸ்வயமேவ வாக் தோக்தி ஆத்மானமேவ தோக்தி. தானே தன் சொரூபத்துக்கு அந்த பலத்தை பெற்று கொடுத்துடுது அப்படின்னு. ஆத்ம அன்னவான் பிரபூத அன்னஹா. அது தவிர அன்ன சமிருத்தி இருக்கும். எப்பவுமே இந்த வேதத்தை ஆசிரியச்சிட்டோம்னா அது பார்த்துக்கும். யோகக்ஷேமம் வகாமியகம்னு பகவான் சொல்றாருல்ல. இந்த மாதிரி இங்க இந்த மாதிரி யாரு வந்து உபாசனை பண்றானோ அவனுக்கு சமிருத்தி இருக்கும். பிரபூத அன்னஹா அதஸ்ச தீப்தாக்னிஹி பவதி. அன்னம் இருந்தா மட்டும் போறாது, அதை சாப்பிட முடியணுமே. ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கான். எப்ப பார்த்தாலும் டயபெட்டிஸ் மாத்திரை, பிளட் பிரஷர் மாத்திரை, பெட்லயே படுத்துட்டு இருந்தா அந்த சொத்தை வச்சு என்ன பண்றது? வயசானப்புறம்னா ரேட்டு. எங்க இருக்கும் பொழுதே தனம் இருந்து உனக்கு ஹெல்த் இல்லைன்னா, ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு வாத்தியார் சொல்லுவார், when wealth is lost nothing is lost, when health is lost something is lost, when character is lost everything is lost அப்படின்னு ஒன்று சொல்லுவார் அவர். அந்த மாதிரி ஹெல்த் இம்பார்ட்டன்ட். வெல்த்தை விடையும் ஹெல்த் இம்பார்ட்டன்ட். அதுக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா அப்பதான் அந்த வெல்த்துக்கு மீனிங் இருக்கும். அதனால அன்னம் இருந்தா போறாது, தீப்தாக்னியாவும் இருக்கணும். அன்னத்தை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். சாப்பிடக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஏதானி ரெண்டும் கிடைக்கிறதா இந்த உபாசனால. ஏதானி யதோக்தானி ஏவம் யதோக்த குணானி உத்கீத அக்ஷராணி வித்வான் சன் உபாஸ்தே. யாருக்கு இதெல்லாம்? யார் இப்படி சொல்லப்பட்ட முறையில் உத்கீத அக்ஷரங்களை உபாசிக்கிறானோ வித்வானு, தெரிந்து கொண்டவன் அர்த்தம் வித்வான்னா. நான் வித்வான் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒண்ணு வித்னா டு நோ அப்படின்னு அர்த்தம். வித்வான் அப்படின்னா இந்த தாத்பரியங்களை யார் தெரிஞ்சுட்டு இருக்கானோ இப்படி உபாசிக்கணும் கரெக்டா தெரிஞ்சுட்டு அதுபடி உபாசிக்கிறவன் இதை அடைகிறான். அவ்வளவுதான் வித்வான்னா. நாங்கள்லாம் வித்வானான்னு கேட்டான்னா அந்த வித்வான்றது கான்டெக்ஸ்டுவலி இப்ப எப்படி எல்லாம் உபாசிக்கணும்னு சொல்லியிருக்கோ அதை ஒழுங்கா தெரிஞ்சுட்டு உபாசி. அப்படி உபாசிக்கும் பொழுது உனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. இப்ப என்னன்னா இந்த உபாசனங்கள்னால பின்னாடி பிரம்மஜானம் அதுதான் நம்மளோட லட்சியம். அந்த லட்சியம் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னா, அது கிடைக்குதோ கிடைக்கலையோ இந்த உபாசனை பண்றதுனால உனக்கு லௌகீக சந்தோஷங்கள் கிடைக்கிறது. உனக்கு நல்ல அன்னம் கிடைக்கிறது, ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது அப்படின்னு அதுக்காகவே நீ பண்ணு. மற்ற பலன்கள் ஞான பலன் மோட்ச பலன் வரும்போது வரட்டும். இங்க லௌகீகமான விஷயங்களுக்கு கூட இந்த உபாசனை பலன் கொடுக்கறது அப்படின்னு நாளைக்கு மீதி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.